அதாவது சகோதரி, அதாவது நான் சொன்ன கருத்துக்கள் என்னவென்றால், இப்போது திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அவருடைய தீர்ப்பிலே முறையாக பார்த்து சரியாக நடுநிலைமையோடு கூடியிருக்கின்றார். அது அவருடைய தீர்ப்பில் தான் வருகின்றது. ஏற்கனவே மேற்கோள் காட்டி இவருக்கு மேல இருக்கிற நீதிபதிகள் 2 பேர் இதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்களே சார். நான் அதையும் சொல்கிறேன் சார். சரி, திரு ஆனந்த் வெங்கடேசனை பொறுத்தவரையிலும் நீதிபதி அவர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் நல்ல தீர்ப்புகள் பல கொடுத்து வருகின்றார். அதை நான் நேராக பார்க்கின்றேன். அந்த அடிப்படையில் பேசுகின்றேன். திரு ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி அவர்கள் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திற்கு ஏற்புடையதாகவும் சமுதாயத்திற்கு இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் அமைந்திருக்கின்றதே தவிர, நீங்கள் அவர்கள் எந்த இடத்துலையும் ஒரு விஷயத்துக்கு வாங்க, இந்த குறிப்பான இந்த அதை தாங்க சொல்ல வரேன். இப்போ நீங்கள் அவருடைய தீர்ப்பை முழுதாக படுத்தி உள்வாங்கியிருந்தீங்கன்னா, அவருடைய தீர்ப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் உச்சநீதிமன்றம் உங்களுக்கு 8 கண்டிஷன்லேயும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் லைன்லேயே இதை பார்ப்பது வைத்திருப்பது குற்றமில்லை அப்படின்னு சொன்ன நொடியிலேயே அட்ரோசியஸ்ன்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதை தாங்க நான் சொல்கிறேன். தவறுங்க, அது சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ சொன்னது சிஜே, அதாவது டெக்னிக்கலா நான் சொல்கிறேன். டெக்னிக்கலா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஏங்க அந்த தீர்ப்பில் அவர்களுடைய தீர்ப்பில் சில தவறுகள் இருந்தால் வழக்கறிஞராக நான் அதை சுட்டி காட்டலாம் இல்லையா, பொதுமக்களுக்கு, அல்லது நான் சமுதாயத்துக்கு சுட்டி காட்டலாம். நான் இப்போ அதாவது தீர்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணல, அந்த தீர்ப்பை இன்டர்பிரேஷன் தான் பண்ணுறேன். நீங்கள் தயவு செய்து இன்டர்பிரேஷன் மட்டும் பண்ணுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 8 கண்டிஷன் சொல்லியிருக்காரு, ரைட்டா? அந்த 8 கண்டிஷன் ஒரே ஒரு சின்ன புள்ளியில் முடிச்சிடுறேன். சைல்டு போர்னோகிராஃபியை பற்றி சொன்னார், ரீஹேபிலிட்டேஷனை பற்றி சொல்கிறாரு, செக்ஸுவல் எஜுகேஷன் வேணுன்றாரு, அவேர்னஸ் கொண்டு வரணுன்றாரு, பிஎஸ்பி வேணுன்றாரு, அதாவது ப்ராப்ளமேட்டிக் செக்ஸுவல் பிஹேவியர் அதுக்கு ஒரு தெரப்பி கொடுக்கணுன்றாரு. அடுத்தது ஸ்கூலில் ப்ரோக்ராம் வைக்கணுன்றாரு. அடுத்தது அரசாங்கத்திற்கு, மத்திய அரசாங்கத்திற்கு எல்லா பள்ளிகளிலும் எக்ஸ்பர்ட் கமிட்டியே போடணும்னு சொன்னார், ரைட்டா? நீங்கள் அப்படியே இந்த தீர்ப்பில் வாங்க. நம்ம நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பிலையும் அதை தானே சொல்கிறாரு. ரீஹேபிலிட்டேஷன் இவங்க சொன்னது எல்லாமே அதுல இருக்கு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, ஹைகோர்ட் தீர்ப்பு அப்படியே அப்ஹெல்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்க அப்படி சொல்லலையே. கிட்டத்தட்ட முழுமையாக அப்ஹெல்ட் பண்ணப்பட்ட மாதிரி தான். நீங்க 8 கண்டிஷன் பாருங்க இல்லையா? நான் அது நேரம் இல்லாத காரணத்தால் படிக்கவில்லை. இந்த 8 கண்டிஷனையும் அதுதான் சொல்லியிருக்காரு. ஃபைனல் அதுதான் கன்க்ளூஷன் நான் படித்தது. அதில் ஒரே ஒரு வரி ஃபைனல் ஆர்டரில், ஃபார் தி ஃபோர்கோயிங் ரீசன் வி ஹவ் ரீச்ட் த கன்க்ளூஷன் தட் தி ஹைகோர்ட் committed an egregious error in passing the impugned judgment அப்படின்னு சொல்லிட்டாரே தவிர, அதற்கு முன்னாடி 8 பேராகிராஃப்லையும் திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மாண்புமிகு நீதிபதி என்ன சொன்னாரோ அதை தான் அவங்க விவரிச்சிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. அதை கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எக்ரிகியஸ் அப்படின்னு எரர்னு ஒரு கடுமையான இதை சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த கடுமைன்னு சொன்னது தீர்ப்பு இல்லை, தீர்ப்பை சுட்டி காட்டி இல்லை. அவங்க என்ன மனநோக்கத்தில் சொல்கிறாங்கன்னா, குழந்தைகள் அதாவது இந்த மாதிரி குழந்தைகளினுடைய நீங்கள் இது பால் உணர்வுகள், இந்த மாதிரி போர்னோகிராஃபி, சைல்டு போர்னோகிராஃபி எல்லாம் வெளியில் அதை பாதிக்கக்கூடாது, அவங்கள காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் அவர் சொல்லியிருக்கார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ திரு ராமசுப்ரமணியம் சகோதரர் அவர்கள் கூறியதோ சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் இருக்கட்டும், கன்வென்ஷன் மூலமாக தான் செய்கிறோம். 2012 காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தது போக்சோ ஆக்டு, அதெல்லாம் இருக்கட்டும். அதாவது குழந்தைகளை காப்பதற்கு, அதாவது இனிமேல் நடந்து விட்டால் அதை தடுப்பதற்கு என்ன உத்தி, சட்டம் எங்கே? இப்போ அதுதான் முக்கியம். சட்டம் எங்கே இருக்கின்றது? இப்போ 2 பேர், இப்போ ஒரு சிறுவனும் ஒரு பெரியவர்களும், பேரா 201 சொல்லுங்க. அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய கன்சிஸ்டன்ட் லைன் ஆஃப் டெசிஷன்ஸ் இந்த விவகாரத்தில் ஒரு மாதிரியாக இருக்கு. ஆமாம், அதிலிருந்து முரண்பட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு அப்படின்ற ஒன்றை கோடிட்டு காட்டும்போது தான் அந்த எங்களுடைய இதன் அடிப்படையில் எங்களுடைய கன்சிடர்டு வியூ என்னன்னா, ஹைகோர்ட் அந்த தீர்ப்புன்றது ஹைகோர்ட் ஹஸ் கமிட்டட் அன் எக்ரிகியஸ் எரர். அதாவது இதற்கு முன்னாடி தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா சிங்கல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2015 அதுதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்.
சரி, அதில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி ஆக்டை பொறுத்தவரையிலும் ஒரு செக்ஷனையே ரிப்பீல் பண்ணுறாங்க. என்னன்னா, இப்போ வைத்திருத்தல் நீங்கள் பேசும்போது அழகாக சொன்னீங்க. அதாவது யாராவது வைத்திருந்தால் அது குற்றமாகுமா ஆகாதா? குற்றம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக சொசைட்டிக்கு வாங்க. இப்போ நான் வந்து என் செல்ஃபோனில் இப்போ யாரோ ஒருத்தர் என்னை வந்து ஏதாவது என் மீது களங்கம் சுமத்த வேண்டும் என்று ஒரு ஆசையில் அனுப்புகிறாங்க. தவறான நோக்கத்தில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இப்போ வைத்திருத்தல் என்றாலே குற்றம்னா எதுவுமே இல்லாமல் என் ஃபோனில் வந்தாலே குற்றம். இப்போ டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு என் கேட்ஜெட்ஸ்லேருந்து உங்களுக்கு அனுப்புனாதான் குற்றம். அதுதான் ஏற்கனவே இருக்கிற சட்டம். இதுக்கு சட்டம் எது? வைத்திருந்தால் குற்றம்னு எந்த சட்டம் சொல்லியிருக்கு? சட்ட வடிவமே இல்லை. அதை பார்க்கணும் இல்லையா? நம்ம இது தவறாக பயன்படுத்தப்படும் சமுதாயத்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.